சமூகத்திலயும் சரி, ஒரு பொருளாதாரத்தையும் சரி, அடுத்த கட்டத்துக்கு வந்த பிறகு விவசாயத்தை விட்டு வெளில வரணும்னு தான் பல பேர் விரும்புறாங்க. நீங்க வேணா பாருங்க, இன்னும் ஒரு 25 வருஷம் கழிச்சு பூரா இதுக்கு வந்துருவாங்க. வந்துருவாங்க. ஆமா, இப்ப நிறைய ஐடி எம்ப்ளாயிஸ் வர்றாங்க. நீங்க ஐடி எம்ப்ளாயிஸ் எல்லாம் விடுங்க, இந்த 25 வருஷம் ஆச்சுன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா பூரா இதுக்கு தான் வரும். விவசாயம் லாபகரமாக இல்லை என்ற காரணத்தால் தான் மற்ற தொழிலுக்கு போறாங்க. நிலத்தை பிளாட் போட்டு வைக்கிறாங்க, நிலத்தை கட்டடம் கொடுக்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க. விவசாயம் லாபகரமா வரும். எப்படி வரும்னா, பற்றாக்குறை வரும்போது இது லாபகரமா வந்துரும். நிச்சயம் வந்துடும். வராம வேற வழியே கிடையாது. வேற எதாவது ஆப்ஷனே இல்ல, ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா போனவங்க திரும்பி இதுக்கு வந்தே தீருவாங்க. இப்ப எங்கெங்க லேண்ட் அதிகமா விவசாயத்துக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்கள் ஃபுல்லா இல்ல, அந்த எல்லாம் தூத்துக்குடி மாவட்டங்கள், அதே மாதிரி திருநெல்வேலி நல்ல விவசாயம், பிரமாதமான விவசாயங்கள். நாங்கனே இந்த ராதாபுரத்தை தவிர பாக்கி எல்லாம் அருமையான விவசாயங்கள் இருக்கு. இந்த மாதிரி காலி இடங்கள்லாம் இப்ப விருதுநகர்லாம் விட்டுட்டாங்க. விருதுநகர்லாம் இப்ப வந்து கரிசல் பூமியா இருக்க, கரிசல் பூமி பருத்தி போட்டாங்க, சோளம் போட்டாங்க, விட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் லாபகரமா இல்லாதனால விட்டாங்க. விவசாயம் செய்வதற்கு பூமி லட்சக்கணக்கான ஏக்கர் இருக்கு. அதனால புதிய தொழில்நுட்பத்தோட எல்லா விவசாயியும் இது, எல்லா ஆட்களும் இதுக்கு வருவாங்க. வரலன்னா வழி இல்லைங்க. அதெல்லாம் முன்கூட்டியே கணிச்சுதான் நீங்க தொடர்ச்சியா அதுல வந்துகிட்டு இருக்கீங்க. முன்கூட்டி கழிச்சு இல்ல, எங்களுக்கு இதை விட்டா தெரியாது. வேற எதுவும் தெரியாது. ஏன் நம்ம ஒரு அமைச்சர் ஆயிட்டோம், நம்ம ஒரு பெரிய பவர்ல இருக்கோம், ஆனா இது தேவையா அப்படின்ற ஒரு இது வந்திருக்கா சார் என்னைக்காவது? அப்படிலாம் இல்ல, நாங்க அதை